அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் ஆடு மாடு. அது தங்கிறதுக்கு வந்து 2 ரூம்பு கம்பு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கோம். கீழே எம்செண்டு போட முட்டை போட்டாலே இப்படியே போட்டோம் கிடத்துக்கு, அதனால எம்செண்டு கீழே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு டப்பா மாதிரி அதுலேயும் மண் அள்ளி வச்சுருக்கோம். குறுக்க கம்பு நிறைய கம்பு கட்டி வச்சுருக்கோம். இது எதுக்கு இந்த கம்பு மேலே கட்டியிருக்கேன்? இந்த கம்பு வந்து எதுக்குன்னா, கோழி மேலே போய் பறந்துட்டு மேலே நின்று கொடுங்கலாம் நிறைய இடத்துல. அதுக்காண்டி 2 ரூம்பு. இன்றைக்கி காலையில் இங்கே அடைச்சிட்டு திறந்து விட்ருவோம். சாயந்தரம் வந்து அந்த ரூமில் அடைப்போம். அதுக்கப்புறம் ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு. இப்போது ஒரு 1.5 மாதமாக இருக்கும். 3 குட்டி போட்டிருக்கு. இது எதுக்குன்னா, அந்த கூடு வந்து குஞ்சு பொரிச்ச கோழியெல்லாம் இதில் அடைச்சிடுவோம். நாங்கள் நல்லா வலை போட்டு இரும்பு கம்பியெல்லாம் போட்டு ஒரு கதவு மாதிரி வச்சுருக்கோம். எதுவும் பாதுகாப்பாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். உள்ளே போட்டோம்னா கோழி எல்லாம் குஞ்சு கொத்தி இது இறந்துடும். அதனால் இதுலேயே அடைச்சிக்கிடுவோம். முட்டோடதுக்கு உள்ளே போய் இருக்குது கூட்டுக்குள்ள. குஞ்சு பொரிக்கப்போ 2 சேவல், அப்புறம் 24 கோழி இருக்குது. குஞ்சுகள் மட்டுமே 12 13 குஞ்சு தான் இருக்குது. நாங்கள் வந்து முட்டையெல்லாம் வருமானம் பண்ண மாட்டோம். இந்த கோழிகளை வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு பெரிய வேலை பண்ணுறோம். இது வந்து திங்க சாப்பாடுக்கு வந்து இங்கேயே விட்டுருவோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7 7:30க்கெலாம் வந்து திறந்து விட்டு போய் வீட்டுக்கு போயிடுவோம். சாயந்தரம் வந்து 5 6 மணிக்கு அடைச்சிடுவோம் ரெகுலராக. அதனால இந்த கோழி வெளியே ஆடு கோழியும் வெளியவே திறந்து போட்டுருவோம். கிளஞ்சி போடுவோம் அரிசி கோதுமை. அதுக்கப்புறம் வேறு என்னன்னா, இந்த இலைகள் கீழே விழும், அந்த இலையை சாப்பிடுவோம். அப்புறம் இந்த புழு மண்புழுவெல்லாம் திங்கும். வேறு வந்து கோதுமை போடுவோம், அதுவும் சாப்பிடுவோம். குஞ்சு கோழிக்கு வந்து அரிசியை வந்து நச்சு மாவாக்கி போடுவோம், அது தின்றும் சாயந்தரம் போல். இப்போ வந்து கோழி வாங்கினீங்கன்னா நல்ல நோய் இல்லாத கோழி வாங்குங்க. நம்ம வீட்டில் இருக்க கோழி வந்து நோய் இல்லாமல் இருக்கும். வெளியிலேருந்து வாங்கினோம்னா அந்த கோழிக்கு நோய் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோழிக்கு எல்லாத்துக்கும் பரகிடும். அதனால நோய் இல்லாமல் கோழி சேவல் எல்லாம் வாங்குங்க. கோழி வந்து குஞ்சு பொரிச்சிட்டுனா நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கடலப்பிராந்து காக்கா அப்புறம் அந்த கழுகு அதெல்லாம் வரும். அதனால் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கழுகு கடலப்பிராந்துலாம் தெரியாமையே தூக்கிட்டு போயிடும். நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அதுமாரி கோழிக்கு தனியாக ஒரு இடம் அமைச்சிருங்க. அதுவும் கோழிகளுக்கும் உங்களுக்கும் நல்லது தான். அதேமாரி கோழி குஞ்சு அடைக்கிறதுக்கு அதேமாரி வச்சுக்கோங்க. அதேமாரி பாதுகாப்பாக இருக்கும். குஞ்சுக்கு நல்லா கம்பி போட்டு வலை போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம் நாங்களும். நீங்களும் அதேமாரி வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக இருக்கும். கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஆபத்து வராது. அதனால் பாதுகாப்பாக இதேமாரி நல்லா கூடு வச்சுக்கோங்க. நான் சொல்லது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுமாரி இது நல்ல பயனாக வளர்த்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.